ஃப்ரெண்ட்ஸ் என்சிஇஎஸ்எஸ் துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. எம்டிஎஸ் உட்பட வந்து உங்களுக்கு பல பணிகள் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 28,000 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 10த் ஏப்ரலுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நேஷனல் சென்டர் ஃபார் எர்த் சயின்ஸ் ஸ்டடீஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 8 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் வந்து 2 கேட்டகரி, ப்ராஜெக்ட் அசோசியேட்லேயே வந்து பாருங்கள் 1 கேட்டகரி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஃபீல்டு அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், பிளம்பர் கேட்டகரி, மல்டிடைசிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ் கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் எம்டிஎஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் பிளம்பர் கேட்டகரிக்கெலாம் ஐடியில் வந்து நீங்கள் பிளம்பிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். டிசரபிளாக வந்து பாருங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து முன்னுரிமை தருவாங்க. கம்பல்சரி கிடையாது, டிசரபிளாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரெஷர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பாருங்கள் டிப்ளமோவில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து பாருங்கள் காமர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சிஏ, சிஎம்ஏ, அதில் எம்காம் இல்லைனா எம்பிஏ இந்த மாதிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டகரிக்கு மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். அதே ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரி 1க்கு வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் ரிட்டன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து இந்த கேட்டகரிக்கெலாம் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட் இருக்கிற 2 கேட்டகரிக்கு மட்டும் உங்களுக்கு ஸோ இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் போஸ்ட் கோடு வரையாக கொடுத்துருக்காங்க. 1, 2, 3க்கு வந்து பார்த்தோன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே 4, 5க்குலாம் வந்து 50 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் 6, 7க்கு 50 இயர்ஸ் வரைக்கும், 8க்கு வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜிலேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் போஸ்ட் கோடு 1 and 2க்கு வந்து 28,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். 3rd கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா 25,000 இருக்கும். 4th, 5thக்குலாம் வந்து 20,000 இருக்கும். 6th, 7thக்கு வந்து 18,000. 8th போஸ்ட் கோடுக்கு வந்து பாருங்கள் 15,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயிலுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 10th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.